வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் காணவிருப்பது நீலகிரி மாவட்டம். இன்றைக்கு இயேசுபிரான் பிறந்த இந்த மாதம் டிசம்பர் 25 இயேசுபிரான் பிறந்த நாளாக ஒவ்வொரு வருடமும் குதூகலமாக, கொண்டாட்டமாக, மகிழ்ச்சியாக பல இடங்களில் கொண்டாடி மகிழ்ந்து வருகிறார்கள். அதில் ஒரு சிறப்பான இடம்தான் நீலகிரி மாவட்டம். இந்த நீலகிரி மாவட்டம் என்று எடுத்துக்கொண்டால் சமத்துவம் பொங்கும் மாவட்டம் என்று கூட சொல்லலாம். இந்த கிறிஸ்து பிறந்த நாளை அவர்கள் கீத பவனி என்று சொல்லி தினந்தோறும் இரவு நேரத்திலே ஒவ்வொரு வீடுகளாக நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்துவதும், இன்னும் பெரிய ஆலயங்களிலே இந்த நிகழ்ச்சியை ஒரு சமாதான ஊர்வலமாக கடை வீதிகளிலும் ஊர் பகுதிகளிலும் நடப்பதுண்டு. அதுபோல் ஒரு நிகழ்ச்சி நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியிலே நகராட்சிக்கு உட்பட்ட பகுதி 18வது வார்டு. இந்த 18வது வார்டு பகுதியிலே தங்கராஜ் என்ற ஒரு தாராள மனம் படைத்தவனுடைய இல்லத்திலே, தங்கராஜ் என்பவருடைய தாராள மனம் படைத்தவனுடைய இல்லத்திலே கிறிஸ்துமஸ், அதாவது இயேசு பிறந்த போகின்ற அந்த நற்செய்தியை சொல்லுகின்ற ஒரு விழாவாக, ஒரு நிகழ்ச்சியாக நடத்துகிறார். இவர் எப்போதுமே சமத்துவத்தை விரும்பக்கூடியவர். அனைத்து மனிதர்களும் ஓர் இனம், ஓர் மதம், ஓர் ஜாதி, ஓர் மொழி என்ற உன்னதத்தை கொண்டவர். அவர் கிறிஸ்துவராக இருந்தாலும் அனைத்து மதத்தோடும் அன்போடு பழகக்கூடியவர், நேசிக்கக்கூடியவர், அவர் நினைக்கக்கூடியவர். அவருடைய இல்லத்திலே நடைபெற்ற இயேசுபிரான் பிறக்கும் ஒரு நற்செய்தி நிகழ்ச்சி. இதில் அந்த பகுதி மட்டுமல்லாமல் கூடலூரிலே பல்வேறு பகுதிகளிலே இருக்கின்ற ஜாதி, மத, இன, மொழிக்கு அப்பாற்பட்டு அனைவரும் கலந்து கொள்ளுகிறார்கள். அப்படி கலந்து கொள்ளுகின்ற நிகழ்ச்சியிலே அந்த வார்டு நகராட்சிக்கு உட்பட்ட 18வது வார்டினுடைய கவுன்சிலராக திறமைப்பட செயல்பட்டு கொண்டிருக்கின்ற வீராங்கனை எங்கள் பகுதி கவுன்சிலர் என்று அந்த பகுதி மக்கள் சொல்லுகிறார்கள். எப்படி வீராங்கனை எங்கள் பகுதி கவுன்சிலர் என்று சொல்லப்படுகிறது? அப்படிப்பட்ட ஒரு கவுன்சிலரான மும்தாஜ் அவர்கள் இந்த இயேசுபிரான் நற்செய்தி விழாவிலே தங்கராஜ் அவருடைய இல்லத்திலே அனைத்து மக்களோடு இவரும் கலந்து கொள்ளுகிறார். கலந்து கொண்டு பேசுகிறார். இங்கே ஜாதி இல்லை, மதம் இல்லை, நான் இஸ்லாத்திய சமுதாயத்தைச் சேர்ந்தவள், இன்னும் கிறிஸ்துவ சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், இந்து சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் என்று அவர் பேசுகிறார். நம்மளுடைய இதுபடி நம்ம கொண்டாடிக்கிறோம். அப்ப எல்லாருக்கும் சந்தோஷம்தான் அது. ஆனா அவங்கவுங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார அவங்கவுங்க இஷ்டப்படி அவங்கவுங்க பண்டிகையை கொண்டாடும் போது ஷீலா சொன்ன மாதிரி அது ஒரு விதமான சந்தோஷம்தான். இப்ப எங்க வீட்டுல பக்ரீத்து, ரம்ஜான் எல்லாம் செய்யும்போது பிரியாணி செய்யணும், நம்ம குடும்பத்தாரோட அது சாப்பிடுறோம். அது நமக்குள்ளே இருக்கிற ஒரு சந்தோஷம். அதே மாதிரி இந்துஸ் என்ன பண்ணுவாங்க, தீபாவளி, பொங்கல் எல்லாம் செய்யும்போது அவங்க வீட்டுல இருக்கிற சொந்த பந்தங்கள்லாம் கூடி பட்டாசு வெடிக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யறோம், அந்த பட்டாசு வெடிக்கிற சந்தோஷத்துல நம்ம வீட்லயும் 2 பட்டாசு வாங்கி வெடிச்சு அதோட அது முடிஞ்சிருது. அதே மாதிரி நம்ம கிறிஸ்துமஸ், ஈஸ்டரு இது மாதிரி எல்லாம் கிறிஸ்டியன்ஸ் நம்ம கொண்டாடும் போது அவங்களுக்கு முக்கியமா நம்ம பாக்குறது கேக்குங்க தான். அப்ப என்ன பண்றதுன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒண்ணு நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். அப்ப நம்ம என்ன நினைப்போம், நமக்கு ஒரு இந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்காதா, ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸும் 4 பட்டாசும் ஒரு ஸ்வீட்டும் கிடைக்காதா, நமக்கு ஒரு கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க மாட்டாங்களா, கேக் தருவாங்களே, இப்படி எல்லாம் சின்ன வயசுல இருந்து இன்ன வரைக்கும் அந்த ஆசைகள் எனக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய மாற்றம் தான் நான் நினைக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம இருக்கோம்.
இந்த இந்த ஒரு நேரத்துல இவங்க எல்லாம் வந்து அந்த ஆண்டவனுக்கு நன்றி சொல்றேன்னு சொல்றாங்க. நான் வந்து அந்த ஆண்டவன் ரூபத்துல உங்களை எல்லாம் பாக்குறேன் சார். ஏன்னா இத்தனை பேரையும் நீங்க ஒருமிச்சு வைக்கிறதே வந்து ஷீலா சீக்கிரம் கைத்த டிவி என்ன போன் மாதிரி இல்ல. அதுல கூடயும் இந்த குழந்தைங்க வந்து இப்ப விளையாடுறது ரொம்ப குறைவுங்க. அந்த காலத்துல நான் கூட கோலி குண்டெல்லாம் விளையாண்டுருக்கேன். கோலி குண்டு, பின்ன இந்த கொட்டாங்குச்சியில குச்சியில இது பிடிச்சி கட்டிட்டு டர்ன்னு இழுத்துட்டு போவோம். கண்ணாமூச்சி விளையாண்டுருந்தோம். இப்பெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியவே செய்யறது இல்ல. குழந்தைங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. போன் முடிச்சு உட்காந்துக்கிறாங்க, டிவி பாக்குறாங்க. அதுல என்னென்னமோ அந்த என்னமோ இவன் கூடிய வேற கூடிய சொல்லுவான், போக சேனல் போடல, ஒரே கம்ப்ளைண்டா இருக்கும், என்னென்னமோ சொல்லுவாங்க. இப்ப அவங்களுக்கு இருக்கிற ஒரு என்டர்டெயின்மெண்ட் அதுதான். ஆனா இந்த விளையாட்டுங்கள்லாம் ஒரு ஜஸ்ட் நமக்கும் ஒரு ரீடெஸ்ட் இந்த மாதிரி இருந்தது. நீங்க எனக்கு அனுமதிச்சிருந்தீங்கன்னா அவங்க கூட 1 2 3ல நானும் இருந்திருப்பேன். விளையாட்டு வைக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கு. இது முடிச்சதும் அவங்களுக்கு மட்டும் அந்த இது கொடுக்க கூடாது. நம்மளும் வருவோம். வருவீங்க தானே எல்லாரும் கை தட்டிடுங்க. அவ்வளவுதான். உண்மைதான். இதைத்தான் பேச்சாளர் பாட்டுக்கு பாட்டு என்ற நிகழ்ச்சியை பிரபலமாக படுத்திய இலங்கை வானொலி அறிவிப்பாளர் BH அப்துல் ஹமீத், இலங்கை வானொலி அறிவிப்பாளர் BH அப்துல் ஹமீத் அவர்கள் சொல்லுகிறார்கள், மதம் மாறலாம், இனம் மாற முடியுமா? மதம் மாறலாம், இனம் மாற முடியுமா? இப்போது அவர் சொல்வதை கேட்போம். தமிழர்கள் முஸ்லிம்கள் என்று குறிப்பிட்டார். இந்த கேள்வியை பலமுறை நான் பலரிடம் கேட்டிருக்கின்றேன், எனக்குள்ளும் கேட்டிருக்கின்றேன். ஒருவன் மதம் மாறலாம், இனம் மாற முடியுமா? இப்படி தாராளம் மனம் படைத்த தங்கராஜ் அவர்களுடைய இல்லத்திலே நடைபெற்ற நிகழ்ச்சிகளிலே சிறப்பாக அனைவரும் கூடி கொண்டாடி மகிழ்ந்து ஆட்டம் பாட்டம் இயேசு பிரான் பிறக்கப் போகிறார் என்ற நற்செய்தியோடு நல்லதோர் நிகழ்ச்சியாக நடைபெற்றது. சின்ன வயசுல குழந்தைங்களுக்கு நாங்க பால்வாடிக்கு போறதுல இருந்து நாங்க ரொம்ப ஃப்ரெண்டு. என்ன விஷயம்னாலும் என்கிட்ட அவர் ரொம்ப ஷேர் பண்ணிக்குவா. அதே மாதிரி நான் ஷேர் பண்ணுவோம், வாப்போன்னு சொல்லுவோம், சண்டை போடுவோம், திட்டுவோம், எல்லாமே செய்வோம். ரொம்ப ஃப்ரெண்டு. இந்த நிகழ்ச்சிக்கு நான் எப்போ கூப்பிட்டாலும் எது கூப்பிட்டாலும் ஷீலா நான் வந்தேன், வேற மாற்றிக்கிறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் நாங்க அவங்கள கூப்பிட்டு நாங்க மாற்றி வரவேற்கிறோம். நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, நான் இப்படி இவ்வளவு தூரம் வாழ்ந்து நிற்கிறதுக்கு ஒரு என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சரி என்னோட சரி நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க. எல்லாருமே ஒரு காலகட்டத்துல அவங்கவுங்க போட்டுதான் இந்த அளவுக்கு வந்திருக்கோம். உங்களையும் நான் பார்த்திருக்கேன். உங்களோட முயற்சிகளும் அதெல்லாம் ஈடுகட்ட முடியாத விஷயம். நான் இங்க நிக்க காரணம் ஓப்பனா சொல்றேன், என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் என் அண்ணா உண்டா அவங்க முன்னாடி இங்க வர வச்சு எனக்கு போட்டீங்கன்னா இன்னும் எனக்கு ரொம்ப இல்ல இன்னும் கூடியும் பாடி ஓடி பேசுற அதே லெவல்ல தான் நீங்க எல்லாரும் நீங்க ப்ரேயர் பண்ணுங்க. அதன் மத்தியிலும் ஓடி காலையில கொசு மருந்து அடிக்கிறதுக்கு பின்னாடி ஓடிட்டாங்க. நானும் நல்ல நேரம் போன் அடிச்சுட்டே இருந்தேன், கிடைக்கவே இல்லை. சொன்னாங்க இந்த மாதிரி கொசு மருந்து அடிக்கிறதுக்காக வேண்டி அவங்க பின்னாடியே ஓடிக்கிட்டே இருக்காங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் என்னோட அழைப்பை ஏற்றி வந்து கொண்டீங்க, அதுக்காக நன்றி. இப்ப அவர்களுக்கு அவங்களோட கூட வந்து அவங்களோட உடல் சகாக்கள் அருமையான அண்ணன் அழைப்பை ஏற்றிருக்காங்க. அண்ணனுக்கு ரொம்ப நன்றி.
இப்படி சமத்துவம் பொங்கும் ஒரு மாவட்டமாக விளங்கி கொண்டிருக்கின்ற நீலகிரி மாவட்டத்தில் ஆங்காங்கே கிறிஸ்து இயேசுபிரான் பிறக்கும் நற்செய்தி கூட்டங்கள் பல்வேறு இடங்களிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று தெரிவித்து, இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளெல்லாம் நமது செய்தியாளர் திரு பிரசாத் அவர்களும் நமது ஒளிப்பதிவாளர் நீலமலை ராஜா அவர்களும் சிறப்பாக படம் பிடித்து வழங்கியதோடு, நமது செய்தியாளர், எடிட்டர், ஒளிப்பதிவாளர் இதை நல்ல முறையில் எடிட் செய்து உங்கள் பார்வைக்கு சிறப்போடு வழங்கிய அவருக்கு ஒரு வாழ்த்துக்களையும் ஒரு சபாசையும் போட்டு இந்த நிகழ்ச்சியை கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, நகர்வளப் பகுதியிலே வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் காண்பதற்கு இதுவரை யூடியூப் பகுதியிலே நீங்கள் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக NMTV யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன எப்போது வேண்டுமானாலும் கண்டுகளிக்கலாம் என்று தெரிவித்து, இதுபோன்ற செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் NMTV யூடியூப் பகுதியிலே சென்று கருத்துக்களை பதிவிடுங்கள் என்று அன்போடு தெரிவித்து, நகர்வளப் பகுதியில் உங்களிடத்தில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்